ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். இந்த வாழைக்காய் வறுவல் பார்த்திங்கன்னா முக்கியமாக தயிர் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சாம்பார் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி தாங்க. மசாலா வந்து கொஞ்சம் கூட உதிராமல் டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாழைக்காய் வறுவல் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் 2 வாழைக்காயை கொஞ்சம் மொந்தமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க. நீங்கள் கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்துருக்க மசாலா எல்லாமே வாழைக்கால படுறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி நிறைய சேர்த்திட்டோன்னா வாழைக்கால வந்து நிறைய எண்ணெய் பிடிக்க ஆரம்பிக்குங்க. அதனால இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி தெளித்து சேர்த்திட்டு இந்த அளவுக்கு கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ வாழைக்காயை வந்து நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. தோசைக்கல்ல கூட நம்ம வாழைக்காயை கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் பேனில் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மசாலா தடவி வச்சுருக்க வாழைக்காயை ஒவ்வொரு துண்டுகளாக சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஒரு சைடு வெந்தால் போதுங்க. அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேங்க. கருவேப்பிலை சேர்க்கும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க வாழைக்காயோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு. இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னொரு சைடு திருப்பிக்கலாங்க. பாருங்கள், வந்து மசாலா கொஞ்சம் கூட உதிரல, நல்லா சூப்பராக வந்து ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு பக்கமும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதுங்க வாழைக்காய். இப்போ 2 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. நம்ம எடுத்து எல்லாத்தையும் தனியாக ஒரு தட்டில் டிஷ்யூ பேப்பரில் வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த வாழைக்காய் வறுவல் தயிர் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், ரச சாதத்துக்கும் நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.